இன்னைக்கு தம்பிக்கு மட்டும் ஸ்கூலுங்க. பாப்பாக்கு லீவு. பாப்பா, தம்பி ஸ்கூல்ல நாளைக்கு ஆனுவல் டே அப்படிங்கிறதுனால தம்பி டான்ஸ்ல இருக்கான்னு ரிஹர்சல் வந்து இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் மட்டும் ஸ்கூல் வச்சுட்டாங்க. பாப்பாக்கு ஒரே ஜாலி தான். எனக்கு லீவு, நான் ஜாலியா இருக்க போறேன் அப்படின்ட்டு. நானே கொண்டு போய் தம்பிய பஸ் ஏத்தி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் பேக் எல்லாம் வேண்டியதில்ல. லஞ்ச் பேக் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால 2 பேரும் நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. தம்பிய பஸ் ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நேரா அப்படியே மாடாடுகிட்ட வந்தாச்சு. மாட்டுக்கிட்ட வந்ததும் எப்பவுமே வந்து மாடு நீவி விட சொல்லுங்க. நம்ம போய் கிட்ட நின்னோம் அப்படின்னாலே நம்ம மேல வந்து நோஞ்சிட்டு வந்து நின்னுக்கும். நல்லா நீவி விட்டு பழகியாச்சுங்களா, அதனால திரும்பி திரும்பி கொடுத்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும். நானும் நீவி விட்டுட்டே இருப்பேன். அப்படியே ஒவ்வொன்றா ஆடு மாடு அப்படின்னு நீவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்தோம் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாதுங்க. ஆடு மாட்டெல்லாம் பிடிச்சி வெளியில் கட்டிட்டு மேவு போடுறதுக்குள்ளே இந்த வேலை நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம ஆட்டை மட்டும் கொஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்களேன், ஆட்டுக்குட்டிக்கு பொறுக்கவே இல்லை. இரு உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிறதுக்குள்ளே பிடிச்சி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை இழுக்குது. சரி இரு உன்னையும் நீவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியும் பிடிச்சி நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மாடு வேற வந்து திரும்பி திரும்பி நின்றுட்டு பார்த்துட்டு இருந்துச்சுங்களா, திரும்ப மாட்டுக்கிட்டேயே போயிட்டேன். உண்மையாலுமே இவங்க கிட்டலாம் இருக்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கு மனசுல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் போய் அங்கே உட்காந்துட்டு இருந்துட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். நம்ம எங்காவது வெளியில போயிருக்கோம் அப்படின்னா வந்ததுமே நம்ம வீட்டுக்கு வந்ததுமே நம்மளை பார்த்துட்டு கத்துவாங்க. அப்பவே ரொம்ப சந்தோஷமாயிரும். நான் இருக்கேன்டா, எனக்கு நீங்க இருக்கீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்ச நேரம் அவங்கள கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மேவை போட்டுட்டு புண்ணாக்கெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் போகணும் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு.